Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 652 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த லிட்டில் பீப்புள்ஸோட தலைவன் லியோவை காட்டுறாங்க. அவன் ஆளுங்க அத்தனை பேருமே டோஃப்ளமிங்கோவை இன்னைக்கு போலந்தே தீரணும்னு வெறி கொண்டு வராங்க. போயிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ரோபினும் உசோப்பும் வேற வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உசோ லேண்டு ரோபி லேண்டு அப்படி கடலுக்கடியில தோண்டி வச்சிருக்க ஒரு குழியில அடிச்சு புடிச்சு எப்படியா அந்த பக்கமா போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கிங் ரிக்கோ ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அதாவது அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டது. அதுலயும் போர்டெல்லாம் வச்சு அதுல பிளானிங் எல்லாம் வேற லெவல்ல போட்டு வச்சிருப்பாங்க. எப்படியாச்சும் அந்த டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணுங்கிற வெறி. அப்படி உள்ள என்ட்ரான உடனே ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, இவங்க தான் லெஜெண்டரி ஹீரோஸ், நமக்காண்டி சண்டை போட வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இவங்கள பார்த்துட்டு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்து கையாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் அந்த உசோ பைய பண்ணி வச்ச பில்டப். அப்புறம் என்ன எல்லோ கப்பு பிங்க் பி நான் லியோ மூணு பேருமே கிரீன் பிட்ல இருந்து வந்திருக்கோம் சல்யூட்டும்பாங்க. உடனே டாய் சோல்ஜர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு விஷயமா சொல்லுவான். இப்ப எதுக்கு இவங்க சண்டை போட போறாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கிங் ரிக்குவை அரியாசனத்துல இருந்து இறக்கிட்டு இந்த டோஃப்ளமிங்கோவை கிங்கா மாத்திட்டாங்க. சோ அதை மறுபடியும் மாத்தி அவங்க ஃப்ரீடத்தை மறுபடியும் கொண்டு வரணும். இதை சொன்ன உடனே அத்தனை பேருமே ஆமா ஆமான்னு தொண்டை வெளியே ஏத்துவாங்க. இப்ப என்னன்னா அந்த டோஃப்ளமிங்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிக்கு வந்து எல்லாத்தையுமே வைலன்ஸ் மூலியமா தான் எடுத்துக்கிட்டான். இந்த விஷயத்தை டாய் சோல்ஜரால மறக்கவே முடியல. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம். அதனால தான் இப்ப அவனை பொழந்து கட்டுறதுக்காகவே ஒரு வருஷமா இந்த பிளான போட்டிருக்காங்க. எப்படியும் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அங்க இருக்க அத்தனை பேத்துக்கு அவ்வளவு வெறி. என்னதான் அவன் பெரிய வார்லாடு அவனுக்குன்னு ஒரு பைரட் குரூப் இருந்தாலும் இவங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் அதிகங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம உசோப்போட மூஞ்ச பார்க்கணுமே அடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாருமே அங்க எப்படி சண்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உசோப்பு இவங்க பிளான நம்ம டீடைலா கவனிக்கணும். அப்பதான் எந்த டைம்ல எந்த கேப்ல எப்படி எஸ்கேப் ஆனா மாட்டாம எஸ்கேப் ஆக முடியும்னு நமக்கு தெரியும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக பிளான தெளிவா கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவனை விக்கா தான் கப்பலுக்கு கூட்டு போவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எப்படியும் தப்பா தான் போவான்னு. அதனாலதான் கூடவே போறா. அப்ப அவ லெப்ட்ல திரும்பணும்னு சொல்லுவா. நான் அதை அப்படியே விடல. உங்க கத்தி எந்த பக்கம் இல்லையோ அதுதான் லெப்ட், நீங்க அந்த பக்கம் தான் திரும்பணும்னு டீடைலா சொல்லுவாளா. ஏமா ஒரு லெப்ட் ரைட்டுக்கு கூட நீ நம்ப மாட்டியா, இவ்வளவு டீடைலா சொல்றேன்னு கத்துவான். ஆமா நம்பவே மாட்டேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அவ்வளவு சொல்லியுமே ஜோரோ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி லெஃப்ட்ல வருவான். அப்ப விக்கா அவ பார்த்த விஷயத்த சொல்லுவா. அதாவது நம்மளால கப்பலை அட்டாக் பண்ணிட்டு இருந்தது டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சேர்ந்த ஜியோலாங்கிறவ. அவ ஆப்போனன்ட்டோட ஆயுதம் எல்லாத்தையுமே அவளோட கலைநயத்தால கம்ப்ளீட்டா மாத்திடுவா. அப்படி மட்டும் மாத்திட்டா ஆப்போனன்ட்ஸால எதுவுமே பண்ண முடியாது. சொல்ல போனா அவ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். சோ கேர்ஃபுல்லா தான் சண்டை போடணும்பாளா. உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு கேட்டா அந்த விஷயம் எல்லாத்தையுமே இவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காளாமா. அவங்க மொசரகட்டைய பார்த்தாலே சொல்லிடுவா இவங்க யாரு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு. அதாவது டோஃப்ளமிங்கோ பத்தியும் அவங்க ஃபேமிலி ஆளுகளை பத்தி இவளுக்கு நல்லா தெரியும். அவ்வளவுதான். அதுலயும் அவங்கள ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் ட்ரெஸ்ரோசாவோட ஆர்மியை 10 வருஷத்துக்கு முன்னாடி பந்தானவங்க. சொல்ல போனா மொத்தமாவே காலி பண்ணிட்டாங்க. அதுல ஒன்னு ட்ரெபோல், இன்னொன்னு டியமண்டே, இன்னொன்னு பிகா. அந்த 3 மூஞ்சிக மட்டும் இவளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மறக்கவே இல்லை. ஒன்னே ஜோரோக்கு ஒரு டவுட். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ பார்த்தானா இப்பவே இவளுக்கு 10 வயசு மாதிரி தான் இருக்குது. அப்ப என்ன குழந்தையா இருக்கும்போது பாத்தியான்னு கேட்டா இல்ல எனக்கு 27 வயசு ஆகுதும்பா. இரு 10 ஏ லா அப்படின்னு ஷாக்கா கேட்பான். இப்படி இவங்க பேசிட்டு வரத நம்ம சஞ்சியும் சாம்ராயும் பாத்துருவாங்க. உடனே சாம்ராய் இருந்துகிட்டு ஜோரோ ஜோரோ நாங்க இங்கதான் இருக்கோம், இங்கவான்னு கத்திட்டு கிடப்பானா. சஞ்சி இடுப்புலயே ஒரு மிதியை போட்டு கத்தாரா காவாலி பயலாம்பா. விக்கா பார்த்துட்டு ஆமா யார் அது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கேப்பா. பைத்தியக்காரனையும் பண்ணாடையும் ஒன்னா பாத்துருக்கியா, நல்லா பாத்துக்கேம்பா. அதுக்கப்புறம் தனியா வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அதாவது ஜோரோ அந்த மாதிரி நமியை காப்பாத்த போறேன்னு சொன்ன உடனே சஞ்சியால ஏத்துக்க முடியல. நீ எப்படா போலாம் நானும் கூட வருவேன்னு. என்ன நமி ரோபினுக்கு ஒண்ணுன்னு அவனால ஏத்துக்க முடியாது. இப்ப என்னன்னா இவங்க எவ்வளவு கால் பண்ணியுமே அவ போன் எடுக்கவே இல்லை. அதுலயே தெரியுது அவங்க பயங்கரமான பிரச்சனையில இருக்காங்கன்னு. சோ இப்படி இவங்க மாத்தி சண்டை கட்டி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வயலட் வந்துருவா. உடனே சஞ்சய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பம்பரமா சுத்திட்டு வருவான். அவ பயங்கர ஷாக்கோட உங்க கப்பலை ஜியோலாங்கிறவ ஹைஜாக் பண்ணிட்டா. சொல்ல போனா அவ ரொம்ப ரொம்ப மோசமானவன். இப்ப அவங்க கிரீன் பீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவளை தடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவா. இவனுக்கு 2 பேரும் பேந்த முழிப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி கொலிசியத்தை காட்டுறாங்க. அங்க சண்டை கொல்லா மாசம் போயிட்டு இருக்குது. இந்த சண்டையில யார் வின் பண்ணுவான்னு தெரியல. ஆனா நம்ம ரெபேக்கா விடுற மாதிரி இல்ல. எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் அந்த ஃபிளேம் ஃப்ரூட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி டோஃப்ளமிங்கோவை காலி பண்ண முடியும். அதனால கத்திய நல்லா இறுகி புடிச்சுக்கிட்டு எவன் வந்தாலும் சரி இன்னைக்கு வெட்டில கொய்யாப்பழம் மாதிரி மண்டை பொழக்க போறான்னு வெறி உண்டு நிப்பா. உடனே வீம்புக்குன்னே அவளை 4 பேர் ரவுண்டு கட்டுவானுங்க. சின்ன வயசுல இருந்து எப்பவுமே அந்த டாய் சோல்ஜர் தான் இவளுக்காண்டி நின்னு சண்டை போட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி வெறி உண்டு சண்டைக்கு ரெடி அனுப்பா. அந்த டைமுக்கும் போது அட்டாக் பண்ண வந்தானுங்கல்ல அந்த நாய்ங்க ஒண்ணு வந்து சண்டை போடணும், ஒண்ணு அவளை ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். அதுவும் முடியலையா வெட்டியா பேசிட்டு ஓடிடணும். அதை விட்டுட்டு எல்லாருமே உன்னைய வெறுக்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது நானும் உன்னைய வெறுக்கிறேன், நான் மட்டும் இப்போ உன்னைய தோக்கடிச்சிட்டேன்னு வையே இந்த கண்ட்ரியோட ஹீரோவே நான் தான் அப்படின்ட்டு
ஒரு 5 பேர் சுத்தி வளர்ப்பானுங்க. லூஃபிக்கு பார்த்துட்டு செம காண்டாவும். பின்ன ஒரு பொண்ணு 5 பேர் வளைச்சு கட்டி அடிக்க போறானுன்னா இதுல என்ன நியாயம் இருக்குது? பொண்ணுங்கிறக்காக மட்டும் இல்ல, ஒரு பையனா இருந்தாலுமே 5 பேர் ஒரு ஆளை ரவுண்டு கட்டி அடிக்கலாமா? அதுவா வீரம்? பட் அங்க இருக்க கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் இது எப்பவுமே நடக்கிறதாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சண்டைக்குன்னு இவ இறங்கினாலே இப்படி 4-5 பேர் அவளை பொழக்கணும்னு ரவுண்டு கட்டுறது ஜகஜம். ஆனாலுமே அவ ஒத்தால நின்று டஃப் கொடுப்பான். ஆடியன்ஸ்ல இருக்க அத்தனை பேத்துக்கும் எப்படியாச்சும் ரெபேக்கா தோக்கணும். ஆனா அவளால சாதிக்க முடியுங்கிற மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. உடனே லூஃபி இங்க காட்டு கத்திட்டு இருப்பான், ரெபேக்கா விடாத, எப்படியாச்சும் ஜெயிச்சிருன்னு. அங்க ஃபீல்டுல என்னடானா ரெபேக்கா வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. அவ அத்தனை அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆயிடுவா. என்ன தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, சண்டை போட வேண்டாமா, உன்னாலேயே அடிக்க முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டவொடனே அவளோட கத்தியை கீழே இறக்கி பேசாம நின்றுவான். உடனே ஒருத்தன் வேகமா வந்து என்ன என்னைய விட நீ பெரிய பிஸ்தான் நினைச்சிட்டு இருக்கியான்னு கத்திய போட்டு கண்டமேனி அவன் முன்னாடி சொல்லிட்டுவான். அவ கீழே படுத்து காலை மட்டும்தான் வாரி விடுவா. சண்டை போட்ட வேகத்துல தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவானுங்க. ஒருத்தன் ஒன்னு அட்டாக் பண்ணிட்டேன், இப்ப 2 பேர் வரணும்னு சொல்லி 2 பேரும் கேப் போடாம அட்டாக் பண்ணுவானுங்க. எல்லா அட்டாக்லயும் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். உடனே ரொம்ப வெறியாயிருமா, கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா அட்டாக் பண்ண வந்து அவனுங்களுமே தண்ணியில போய் விழுந்துருவானுங்க. இப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அதை பார்த்து கொலை காண்டாவானுங்க. அப்போ கூட்டத்துல இருக்க மக்கள் அவளுக்கு சீரப் பண்ண வேண்டாம், ஆனா இன்சல்ட் பண்ணாம இருக்கலாம்ல. ரெபேக்கா கோலை, என்ன தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, உன்னோட ரத்தத்தை காமி, வெட்டு வாங்கு, டேய் எவனாச்சும் சும்மா இருந்தீங்கன்னா அவளை போட்டு வெட்டுங்கடா அப்படி இப்படின்னு கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுறானுங்க பாருங்க. ஆனா ரெபேக்காக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? டாய் சோல்ஜர். அவ எவனா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பாத்துறாங்கிற மாதிரி விரதா இல்ல. அதுக்கப்புறம் 2 தடி தாண்டவரானுங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பாப்பானுங்க. அவ எல்லா அட்டாக்லயும் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அவ அட்டாக் எல்லாம் தடுக்கவும் செய்வா. அவ இப்ப சண்டை போட கத்துக்கிட்டது மத்தவங்களை அட்டாக் பண்ணி ஹர்ட் பண்ண இல்ல, அவளை தற்காத்துக்கிறதுக்காக தான். முன்னாடி ஒருத்தனை தடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வருவான். கூனியா மட்டும்தான் செய்வா. அட்டிங் ஒக்காமக்கா பின்னாடி இருந்தவன் அடிச்ச அடியில முன்னாடி இருந்தவன் பிளாஸ்ட். ரெபேக்காக்கு ட்ரைனிங் எல்லாம் எப்படி கொடுத்துருப்பான் தெரியுமா? இடி மலைன்னு கூட பார்க்காம அவளை அள விட்டு கரை விட்டெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பான். சோ அதுதான் இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. அவ யாரையும் கத்திய வச்சு வெட்டி ரத்தம் எல்லாம் பார்க்கல, எல்லாத்தையுமே நேக்காவ மூளை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவா. இங்க விட்டு போனாதான் தோத்துருவாங்களே, அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கா. பண்ணே லூஃபிக்கும் மத்தவங்களுக்கும் செம ஹாப்பி. அப்படித்தான் சூப்பரா சண்டை போடுறா, இதை இப்படியே கண்டினியூ பண்ணுமா. அவ உடனே பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்து என்ன ஆனாலும் சரி நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு வெறித்தனமா வேற லெவல்ல சொல்லுவா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!